திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அந்நியார் பிரேமலதா அவர்கள் திருவண்ணாமலைக்கு போயிருக்காங்க. அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அஇஅதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கும் போது 5 எம்பியும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் எங்களுக்கு கொடுக்கன்னு சொல்லி 2024 கையெழுத்திட்டு இருக்கிறார் எடப்பாடியார் அவர்கள். அப்போ அவர் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டார் தானே? பார்த்தீங்களா? யாரு? தேமுதிக. இதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். வரலாறுலாம் இருக்கு, நிறைய பேர் பேசியிருப்பாங்க. உடனே பத்திரிகையாளர் கேட்காங்க, எந்த ஆண்டு கொடுக்கணும் பட்டிருக்கு அதில் எழுதியிருக்கான்னு. இல்லை, அது வந்து போட மாட்டாங்க, அதிமுகலேருந்து போட மாட்டேன்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனால் 2025 தான் என்கிட்ட உத்தரவாதமாக சொன்னார். என்னங்க, கட்சி மாறிக்கோங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சாடி பேசிக்கோங்க, ஆனால் லாஜிக்காக பேசுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் மீண்டும் குறையத்திற்கு யாரும் காரணம் அல்ல. தேமுதிகவுடைய வாக்கு சதவீதம் மட்டும் குறைவிற்கு தேமுதிகவே காரணம். அதுவும் இந்த முறை பார்க்கலாம். மே 4 2026 தேமுதிகவுக்கு எவ்வளோ சதவீத வாக்குகளோட எத்தனை இடங்களை வின் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் இடம் குறைக்கப்பட்டது தேமுதிகவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். கமலஹாசன் என்ற மாபெரும் ஒரு நடிகர், அரசியல்வாதி, நேர்மையான அரசியலை தொடங்கணும் அந்த கமலஹாசன் அவர்களுக்கே தியாகி பட்டம் கட்டினவங்க. இவங்க கட்சியில் உள்ள உறுப்பினர்கள்லாம் களத்தில் வேலை செஞ்சிருவாங்கல்ல. எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம் தேமுதிகவின் வாக்கு சதவீதத்தை நோக்கி. தமிழின் பல்ஸ் பாருங்க மக்களே.